என்ன நண்பர்களே, சம்பவத்துக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லையா? எப்ப சம்பவத்துக்கு ரெடியான்னு கேட்கிறேன். வீடு இன்னைக்கு 10 எரிய போதப்பா. எப்ப இந்த வாரம் ஃபுல்லா ஃபேமிலி வீக்னு ஒன்று வச்சாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க எந்த ஒரு ஃபேமிலிக்கும் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாத்தீங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துக்கு தான் நேத்து நைட்ல இருந்தே மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ப்ரோ உண்மையா ப்ரோ வீட்டுக்குள்ள வராங்களா ப்ரோ, அப்ப சம்பவம் இருக்கா ப்ரோன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நானே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஃபேமிலி வீக் அப்படிங்கிற பேர்ல வீட்டை மொத்தமா போராக்கி விட்டாங்க. கடும் போரா போயிட்டு இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இந்த வெள்ளிக்கிழமை ஃபேமிலி ரவுண்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஃப்ரெண்ட்லி ரவுண்ட் அப்படி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள விடுறாங்களா, அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா ஒரு சம்பவத்தை சொல்லி ஆகணும். இன்னைக்கு மொத்தம் 6 நபர்கள் வீட்டுக்குள்ள வராங்க. ஓகேவா, 6 நபர்கள் வராங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே நண்பர்கள் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, மொத்தம் 6 நபர்கள் தான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. பட் அந்த 6 நபர்கள் ஒரு 2 நபர்கள் பண்ண போற சம்பவம் தான் இன்னைக்கான மொத்த எபிசோட தூக்கி நிறுத்த போது. ஆனா நீங்க நினைப்பீங்க ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ, அது என்ன ப்ரோ, அந்த அன்னி கூட நம்ம அண்ணன் சண்டை போடுறது என்ன ப்ரோ, அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன ப்ரோ, அப்போ அர்ச்சனாவும் அருணும் ப்ரப்போஸ் பண்ணிக்க போறாங்களா ப்ரோ, அவங்க காதல் கல்யாணத்தெல்லாம் வெளியே காட்ட போறாங்களா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லைங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க எதிர்பார்க்காத இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் நம்ம சௌந்தர்யாக்கான சம்பவம். அப்படியே சௌந்தர்யா தரமா ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க ப்ரோ. அதாவது சௌந்தர்யா சம்பவம் பண்ணும்போது வீட்டுக்குள்ள எத்தனை பேருக்கு மூஞ்சி வந்து கரிய போகுதுன்னு தெரியல, எத்தனை பேர் இன்னும் காதல் பாட்டை பாடிட்டு சைலோடி சுத்த போறான்னு தெரியல. ஏன்னா நேத்து நைட்டே சில பல சம்பவங்கள் நடந்திருக்கு. மொத்தமா பாத்துறலாமா? மொத்தம் வீட்டுக்குள்ள ஒரு 6 நபர்கள் வராங்க. எப்படி நண்பர்களே, மொத்தம் வீட்டுக்குள்ள ஒரு 6 நபர்கள் வராங்க. இதுல சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டா வீட்டுக்குள்ள வர்றது யாருன்னா விஷ்ணு அவர்கள் வராங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் சீசன்ல டிக்கெட் ஃபினால வின் பண்ணி மொத்த சீசனுமே ஒரு கை பார்த்த ஒரு நபர் தான். சோ விஷ்ணு அவர்கள் வீட்டுக்குள்ள வராங்க. ரெண்டாவதா தீபக்கன் இருக்காங்கல்ல, சோ தீபக்கனோட ஃப்ரெண்டா ஒரு டைரக்டர் ஒருத்தவங்க வராங்களா. எனக்கு கரெக்டா அவங்க யாரெல்லாம் எனக்கு கரெக்டா தெரியல. ஓகேவா, ஒரு டைரக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நண்பரா அவங்க வீட்டுக்கு வராங்களா. அடுத்து நம்ம அருண் இருக்காங்களா, அருணுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம அர்ச்சனா அவர்கள் தான் வீட்டுக்குள்ள வராங்களா. பட் இருங்க, அர்ச்சனாக்கான என்ன ப்ரோ வின்னர் சண்டை இருக்குமான்னு கேட்டா இருக்கு, சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை நான் கடைசியில் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த பவித்ரா இருக்காங்கல்ல, ஸோ பவித்ரோட ஃப்ரெண்டு வந்து சமந்தான்னு சொல்லி ஒருத்தவங்க உள்ள வராங்களா. அவங்களும் எனக்கு தெரிஞ்சு மேபி பவித்ரா கூட சேர்ந்து சீரியல் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக தெரியல அவங்க யாருன்னு சொல்லிட்டு. பேர் மட்டும்தான் நான் கேள்விப்பட்டேன் நண்பர்களே, கரெக்டாக அவங்க யார் எவரெல்லாம் நான் கேள்விப்படல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அடுத்த முத்து இருக்காப்ல, முத்துக்கு பார்த்தா ஆக்சுவலா ஒரு 2 பேரை லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஒரு 2 பேர்ல மொத்தம் 3 பேரை லிஸ்ட்ல வச்சிருந்திருக்காங்க. பட் ஒரு 2 பேர் தான் நேத்து லீக் பண்ணாங்க. ஓகேவா, ஒன்னு இதுக்கான சொந்தக்கார், இன்னொன்னு ஆக்சுவலா அதே மாதிரி சேம் இன்னொரு சேனல் தான். ஓகேவா, 2 பேருக்கான சேனல் நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. 2 பேரும் ஆக்சுவலா உள்ள இருந்ததா ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் இந்த சிம்பிளுக்கு சொந்தக்கார் மட்டும் வீட்டுக்குள்ள வந்தாரு நினைச்சுக்கோங்களேன், வீடு ஃபயர் தான். எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஃபயர் ஆயிரும். அது மட்டும் இல்லாம டிஆர்பி எல்லாம் பொத்துக்கிட்டு போயிரும். அது மட்டும் இல்லாம முத்துக்குமரனுக்கான ஓட்டுகளையுமே கையில பிடிக்க முடியாத லெவலுக்கு பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஓட்டுகள் வந்துடும் அப்படி சொல்லி யோசித்தேன். அதனாலே சேனல் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ரைட்டு இந்த 2 பேரை உள்ள விட்டா கண்டிப்பா முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் எங்கேயோ பிச்சுட்டு போயிடும், அது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஆளை மாத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஈரோடு மகேஷ் அண்ணன் இருக்காங்களா, ஸோ ஈரோடு மகேஷ் அண்ணன் வீட்டுக்குள்ள வராங்களா. ஸோ 5 ஆச்சு. அடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னொருத்தவங்க நபர் தான், எனக்கு கரெக்டா தெரியல. பட் அன்சிதாக்கு ஆதரவா வீட்டுக்குள்ள வந்து பிரியங்கா வரதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒண்ணு மட்டும் தான் எனக்கு குழப்பறியா இருக்கு. பிரியங்கா வராங்களா இல்ல வேற யாரும் வராங்களா எனக்கு தெரியல. மொத்தத்தில் எனக்கு ஒரு 5 பேர் மட்டும் கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. இந்த 5 பேர் கன்ஃபார்ம். இன்னொருத்தர் மட்டும் எனக்கு டவுட்ல இருக்கு, மேபி அது பிரியங்காவை கூட இருக்கலாம். மொத்தம் 5 பேர் வராங்களா. இந்த 5 பேர்ல சம்பவம் பண்ண போறது யாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு அவர்கள் தான். ஓகேவா, விஷ்ணுன்னு சொல்ல முடியாது, சௌந்தர்யான்னு சொல்லலாம். ஏன்னா சௌந்தர்யா வீட்டுக்குள்ள ஜாக்லின்ட்ட ஒரு தடவை ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஜாக்லின்ட்ட ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்டுலாம் வீட்டுக்குள்ள வந்து நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மச்சான்னு சொல்லிட்டு ஜாக்லின்ட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜாக்லின்ட்ட சொல்லும்போது ஜாக்லின் ஆப்போசிட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா என்ன மச்சான் ஏதோ சரியில்லையா, அப்போ வந்தா என்ன பண்ணுவோம் மச்சான் அப்படின்னு கேட்கும்போது, வந்தா நல்லா இருக்கும்ல அப்படி சொல்றேன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஜாக்லின் திரும்பி ஒரு கொஸ்டின் வைப்பாங்க, வந்தா ப்ரொப்போஸ் பண்ணிருவியா என்னன்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு இங்க இருந்து சௌந்தர்யா தலையாடிடுவாங்க. ஆமா ப்ரொப்போஸ் சொல்லி தலையாட்டுவாங்கல்ல. நான் கூட நினைச்சேன்னா சும்மா ஃபன்னா சொல்லிட்டு இருக்காங்க போல. ஏன்னா நான் அதை கவனிக்குமே எனக்கு ஃபன்னா தான் தெரிஞ்சு. ஓகேவா, ரொம்ப ஃபன்னா ஏதோ பேசிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி விட்டா உண்மையாவே சம்பவத்தை பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, உண்மையா சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள விஷ்ணு அவர்கள் வந்தோடனே விஷ்ணுட்ட ப்ரப்போஸ் பண்றாங்களாம் சௌந்தர்யா அவர்கள். ஒரு நியூஸ் வருது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இருக்கு, ப்ரப்போஸ் பண்ற மாதிரியோ இல்ல வந்து சின்னதா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்றாங்களா என்னமோ தெரியல, ஒரு சம்பவம் நடந்திருக்கதா சொல்றாங்க. இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு வந்து உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமாடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் முதல் ப்ரோமோல கூட ஆக்சுவலா அந்த சீன் வரலாம், முதல் ப்ரோமோல வரலாம், இல்லன்னா மத்தியான ப்ரோமோல வரலாம். ஆனா அந்த சீன் காலைல நடக்க போகுது, காலைல ஆக்சுவலா லைவ்ல இருக்கும். காலைல ஆக்சுவலா விஷ்ணு அவர்கள் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. விஷ்ணு அவர்கள் அண்ட் நம்ம தீபக்கனோட ஃப்ரெண்ட், அதான் அந்த டைரக்டர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் தான் ஆக்சுவலா உள்ள வந்திருக்கதா சொல்றாங்க. இது என்ன மாதிரி இருக்கும் போது இந்த சீன் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து அர்ச்சனா அவர்கள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அர்ச்சனா சேம் இதுதான், வீட்டுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் கூட சேர்ந்து பயங்கரமா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க போல. ஏதோ சம்திங் ஃபீல் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். பயங்கரமா அழுறதா தான் கேள்விப்பட்டேன், மற்றபடி சண்டைலாம் பெருசா தெரியல. ஏன்னா
சண்டை போட முடியாது. ஏன்னா அவர் கொழுந்தனார், இவங்க அண்ணி கிட்ட போய் கொழுந்தனார் சண்டை போட முடியாது, அண்ணி கொழுந்தனார்ட்ட போய் சண்டை போட முடியாது, கொழுந்தனார் அண்ணிட்ட சண்டை போட முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கும். அதனால அவங்க 2 பேரும் மாற்றி எந்த ஒரு சண்டையும் போடல தான் சொல்லியிருக்காங்க. மேபி லைட்டாக ஃபன்னாக தான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த ஒரு பெரிய சண்டைகளும் இல்லை. ஆனால் அதிகமாக காதல் இருக்கதா கேள்விப்பட்டேன். அப்படியே அருண் கூட சேர்ந்து அதிகமாக அப்படியே காதல்னு காதல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நிறைய காதல்கள் இருக்கும். அதான் சொன்னேன்ல, இந்த வீடு மொத்தம் இன்னைக்கு வந்து பெயரால நிரம்பி இருக்க போறது இல்ல, காதலால நிரம்பி இருக்க போது. மொத்த வீடு காதல்ல மிதக்க போகுது அப்படிங்கறத உண்மை. ஏன்னா நேத்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு நபர் தனக்கான பாய் ஃப்ரெண்ட், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டு நைட்டு பூரா ஒப்பாரி தாங்க முடியல. ஐயோ ஒவ்வொரு கேமரா முன்னாடி பேசுறது என்ன, அந்த அந்த அது பேர் என்ன, சாண்டா கிளாஸ் இருக்காங்கல்ல, சாண்டா கிளாஸை தெரியாம முத்து அடிச்சு விட்டான்ப்பா. அது வெறும் பொம்மை. நைட்டு அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மையை அடிச்சதுக்கு நீ எப்படி தொடலாம், உங்களுக்குலாம் நான் பொறாமையாச்சு, உங்களுக்குலாம் ஒண்ணுமே அமையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இதுல காதல் பாட்டு பாடுறாங்க வரல, கன்றாவியா உட்காந்து நைட்டு பூரா கத்திட்டு இருக்காங்க. இல்ல ரயானும் கூட சேர்ந்துட்டு ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஒன் சைடு சாங்க போட்டு பாடிட்டு இருக்கான். மேபி உனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும் நண்பரே, நீ ஏதோ ட்ரை பண்ணிருக்க. இப்பதான் எனக்கு புரிய வருது, நீ ஏதோ ட்ரை பண்ணிருக்க. ஓகேவா, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே சௌந்தர்யாட்ட வந்து ஒரு கார்டு கொடுத்தியா, க்ளோஸ்னா சம்திங் ஏதோ ஒரு கார்டு கொடுத்தியா. அந்த கார்டு கொடுத்தவன், அந்த கார்டு கொடுத்தப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இவன் எனக்கு என்னமோ சௌந்தர்யாக்கு சப்போர்ட் இருக்கிறத பார்த்துட்டு வந்து தான் ஒட்டுறான் போல நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நினைச்சேன், ரைட் அப்படி இருக்க மாட்டான் பய, உண்மையா இருக்கும் போல, அதனால ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கான்னு பார்த்தா அப்படிதான் இல்ல, இவன் யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிருக்கான். ஓகேவா, கடைசியில இப்ப தெரிஞ்சு லைட்டா சௌந்தர்யா கேப் போட்டு கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளி போக ஆரம்பிச்சாலும் சைட்ல உட்காந்து காதல் பாட்டு பாடிட்டு இருக்கான். ஒன் சைடா ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர் சாங் எல்லாம் போட்டு பாடிட்டு இருக்காங்க. நைட்டு பூரா ஒரே ஒரு மாதிரி கிரிஞ்சா போயிட்டு இருந்துச்சு. யாரு, நம்ம சாக்லினும் ரயானும் தான். இதுல உள்ள எட்டி பார்த்தா பெட்ரூம்ல விஜய் விஷால் உட்காந்து நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு இருக்கான். யாருக்கு பண்ண போறான்னு தெரியல, ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பண்ண போறேன், எப்படி பண்ணலாம் மச்சான், நீ ஐடியா கூட மச்சான்னு சொல்லிட்டு அருண் கிட்ட உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். மொத்தத்தில் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்கு சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை விஜய் விஷால் சௌந்தர்யா ப்ரொபோஸ் பண்ணிடுவானோ, இல்ல ஒருவேளை ரயான் அவர்கள் வந்து சௌந்தர்யா ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானு சொல்லி எனக்கு டவுட் வந்துட்டே இருந்துச்சு. பட் இந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி இன்னைக்கு வந்து விஷ்ணு அவர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணுவாப்புல. நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். இது எனக்கு ஐயோ இது ஏதோ ரீல்ஸ் வந்த மாதிரி இருக்கேன், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நண்பர்களே, வேணா பாருங்க, நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மொத்தத்தில் எல்லாம் ஃபன்னா இருக்குன்னு தான் சொன்னாங்க. வீடு ஃபுல்லா இன்னைக்கு ஃபன்னா இருக்குது, ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார் மேலேயும் யாரும் வன்மத்தை கொட்ட போறதில்ல, எல்லாருமே அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தான் இருப்பாங்க போல, அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுல ஒரு ஃபேக்கான ஒரு கேரக்டர் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு பூரா. ரயான் கூட அப்படியே ஜாக்லின் ஒரே ஃபன்னு தான், அங்கேயும் ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க. பட் ஜாக்லின் இருக்கிறதுல மிகப்பெரிய ஃபேக் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு கண்டென்ட் இருக்குது. நேத்து முந்தானத்து ஒரு சீன் நடந்திருக்கு. ஆக்சுவலா நேத்துன்னு தான் நினைக்கிறேன், நேத்துல முந்தானத்து, ஆக்சுவலா முந்தானத்து நைட்டு நினைக்கிறேன். நம்ம மஞ்சரியும் ஜாக்லின் ஒரே குஷன்ல படுத்துட்டு ஒரு விஷயம் பேசியிருந்திருக்காங்க. டிக்கெட் ஃபினாலே அந்த பாஸ் வந்து முத்துக்குமாரனுக்கு போனா நல்லா இருக்கும், ஒன்னு நம்ம ஜெயிக்கணும் இல்ல முத்துக்குமாரன் ஜெயிக்கணும், எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரன் வின் பண்ணா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்றாங்க. அதுக்கு மஞ்சரி இங்க இருந்து எதுக்கு நீ எப்படி சொல்ற, அவனுக்கு போனா என்ன கரெக்டா இருக்கும், ஒரு சீட் எல்லாம் காலியாயிரும், வேற யாருக்கும் போகாதான் நினைக்கிறேன்னு கேட்டா, ஆமா அவனுக்கு போனா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்ம கூட மேல போய்க்கலாம், ஆனா வேற யாருக்கும் பேரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற யாருன்னா ரயான் தான். ஏன்னா அவங்க அக்கா தானே சொல்லிட்டு போயிருக்காங்க டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. இவங்க பாருங்கப்பா, டிக்கெட் ஃபினாலே ரயானுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனை வின் பண்ண வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்லங்க, இருக்கிறதுல மிகப்பெரிய கேவலவாதிங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்க, நீங்க இன்னும் கரெக்டா ஷோ பார்க்க மாட்டீங்க. 1 எபிசோட மட்டும் பாக்குறேன்னு நினைக்கிறேன், லைவ் பார்த்தா நீங்களே வெறுத்துருவீங்க, அவ்வளவுதான். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு கண்டென்ட் இருக்குது, எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த சீன் நடக்குமோ எனக்கு என்னமோ சீசன் 6ல் கதிரோனுக்கு ஒரு சீன் நடந்துச்சுல, கதிரோனுக்கு ஃபேமிலி உள்ள வரும்போது அவங்களுக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள வந்திருப்பாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள வரும்போது சிவின் அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மேபி இன்னைக்கு வந்து ரயான் ஒரு முக்கில் உட்காந்து ஃபீல் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க, அந்த சீனுக்கு எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு சொல்லி உங்களுக்கு எனக்கு அடுத்த மறக்காம கமல் பண்ணி அடுத்த